சார்பில் வந்திருந்த திரு கிரீஷ் சோடந்த் அவர்கள் 2 கோரிக்கைகளுடன் வந்திருந்தார்கள், குறிக்கோளுடன் வந்திருந்தார்கள். ஒன்று, அமைச்சரவையிலே காங்கிரஸ் இடம்பெற வேண்டும். அந்த குறிக்கோளை நிறைவேற்றிவிட்டார். இரண்டாவதாக, தமிழ்நாட்டில் ராஜ்யசபா எம்பி கண்டிப்பாக காங்கிரஸில் பெற்றிட வேண்டும். வரலாற்றிலே இல்லாதவாறு தமிழ்நாட்டிலிருந்து இந்த தடவை 3 ராஜ்யசபா எம்பிக்கள் தமிழ்நாட்டிலிருந்து செல்கிறார்கள். அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவாகவும் எங்கள் தொண்டர்களுடைய சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சார், இப்போ ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கிட்டாங்க. இப்போ எப்படி பார்க்குறீங்க? யார் தேர்வு செய்ய திட்டம்ன்றீங்க? இது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆள் வருவாங்க இல்லை எங்கேருந்து? Our Central Election Committee under the leadership of Khargeji will decide who will be the candidate of the Rajya Sabha and they will announce soon. So as soon as they announce, we will inform you. Thank you. சார்பில் வந்திருந்த திரு கிரீஷ் சோடந்த் அவர்கள் 2 கோரிக்கைகளுடன் வந்திருந்தார்கள், குறிக்கோளுடன் வந்திருந்தார்கள். ஒன்று, அமைச்சரவையிலே காங்கிரஸ் இடம்பெற வேண்டும். அந்த குறிக்கோளை நிறைவேற்றிவிட்டார். இரண்டாவதாக, தமிழ்நாட்டில் ராஜ்யசபா எம்பி கண்டிப்பாக காங்கிரஸில் பெற்றிட வேண்டும். வரலாற்றிலே இல்லாதவாறு தமிழ்நாட்டிலிருந்து இந்த தடவை 3 ராஜ்யசபா எம்பிக்கள் தமிழ்நாட்டிலிருந்து செல்கிறார்கள். அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவாகவும் எங்கள் தொண்டர்களுடைய சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சார், இப்போ ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கிட்டாங்க. இப்போ எப்படி பார்க்குறீங்க? யார் தேர்வு செய்ய திட்டம்ன்றீங்க? இது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆள் வருவாங்க இல்லை எங்கேருந்து? Our Central Election Committee under the leadership of Khargeji will decide who will be the candidate of the Rajya Sabha and they will announce soon. So as soon as they announce, we will inform you. Thank you. கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.